அலை கடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் தான் பேசுறேன். நீங்களா? நான் தான் பேசுறேன். ஓ நீங்களா? ஆமா, நான் உங்களுக்கு இங்கே பாத்திருக்கேனே. என் முகம் அப்படித்தான், ஒரு தடவை பார்த்தா அப்புறம் மறக்கவே முடியாது. நேத்து பெட்டியோட வந்த ரூம் இல்லன்ட்டீங்க, இன்னைக்கு பேக்கோட வந்திருக்கேன். ரூம் நம்பர் 610 கொடுங்க. ஏன் அந்த நம்பர் தான் உங்களுக்கு ராசி? எஸ். உங்க பேரு? மணிகண்டன். என்ன விஷயம் வந்து? மோதிரத்துக்காக வந்தேன். மோதிரத்துக்காக இல்ல, 10 வயர மோதிரத்துக்காக ஆர்டர் கொடுத்தேன், அது ரெடி ஆகல, அதனாலதான் ரூம் போட வந்தேன். ஓஹோ, கொஞ்சம் இருங்க. யா. ஹலோ, how are you? என்ன? இன்னைக்கு காலையில இருந்து நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்னன்னு? யாருக்குமே கை கொடுக்கிறது இல்லைன்னு. ஏன் மோதிரத்தை யாராவது திருடிட்டு போயிடுவாங்கன்னா? இல்ல, திடீர்னு ஒரு இன உணர்ச்சி. தமிழர் பண்பாடு படி ஐ வாண்ட் டு சே வணக்கம். வணக்கம். வர்றேன். என்னது? நீங்க எல்லாத்தையும் கதை சொல்றதா கேள்விப்பட்டேன். நீங்க வீட்டுல போயிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எனக்கு கதை சொல்ற மூடு இல்ல. கதை என்னும் இன்ப வெள்ளத்தில் நீந்த ஓடோடி வந்த என்னை ஏமாத்தி விடாதே விக்கி, ஏமாத்தி விடாதே. சொல் விக்கி, சொல். சொல்கிறேன் சொல்கிறேன் ரசிகா, சொல்கிறேன். இந்த முக அமைப்பு, உருவ அழகு, மொழி, இவை எல்லாத்தையும் பார்க்கும் போது திருடன். பயப்படாதீங்க, திருடனை பத்தின கதையை நான் சொல்றேன். நிச்சயமா இதை நீங்க கேட்டீங்க, இது உங்க நெஞ்சில ஆழமா பதியும். பதியட்டும் பதியட்டும், சொல்லுங்க. என்ன? சும்மா ஒரு வாமப். நடு ராத்திரி. அது பாட்டுல ஒண்ணும் இல்ல, ஒரு பழக்க தோசையில கையை தூக்கிட்டேன். நல்ல இருட்டு. நைட் வாட்ச்மேன் கூர்க்கா உட்பட மெட்ராஸ்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. என்ன? ஒருத்தன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கையோனியா? இல்ல, காலாலதான் நடந்து வந்தான். ஒரு வீட்டுக்குள்ள ஏறி குதிக்கிறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர்ல கைய வச்சான். பயப்படாதீங்க, அப்படி ஒரு அலறல் சத்தம் பக்கத்து வீட்டுல இருந்து வந்தது. அவன் பயத்துல அந்த காம்பவுண்ட் சுவர்ல ஏறி அடுத்த காம்பவுண்ட்ல விழுந்தான். என்னாச்சு? விழுந்த இடம் என்னது? சுடுகாடு. என்ன பண்றதுன்னே தெரியல, எல்லாமே உதறுது. அப்ப ஒரு சத்தம், மோகினி. மோகினியா? மோகினிதான். என்ன பண்ணுவான்? பாக்குறதுக்கு ஜிவ்னு நிக்குது. மோகினியா? இப்பதான் நீங்க உன்னை கவனமா நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டேன். நோட் பண்றீங்கல்ல? அத பார்த்த உடனே கட்டி பிடிக்கணும்னு ஒரு துடிப்பு, பிடிக்கிறேன், ஒரு வெறி. அப்படியே கட்டி பிடிச்சான். பிடிச்சிட்டேன். அந்த மோகினி போய் அவன் கழுத்துல ஒரே கடி. பாவி, இதுதான் நெஞ்சில பதிகிற கதையா? இதை விட ஆழமா நெஞ்சில பதிகிற கதையெல்லாம் இருக்கு. சொல்லட்டுமா? வேணா, கேளுங்க. வேணா. அட காட்டாரி பிறந்தவனே, பின்னாடி வராதே. நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோமே, இப்ப அதை என்ன பண்றது? இதுவே அவங்க பொட்டி தான் சந்தேகமா இருக்கு. திறந்து அடிக்குது. எதுவா இருந்தாலும் பொட்டியை காணும்னு அவங்க நம்மள பிடிக்கிறதுக்கு முன்னாடி அங்கேயே கொண்டு போய் வச்சிருவோம். அதுக்குன்னு உடனே போய் வைக்க முடியாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பெட்டி வைக்கணும். அப்படிதான் நம்ம பொட்டி. அவசரப்படாத, நிதானமா செய்வோம். வா. வெட்டியா? ஹலோ, பாட்டிக்கு வெளியே போனா நல்லதுன்னு தான் சொன்னேனம்மா. அதுக்காக பாட்டிக்கு வெளியே போயிடுச்சு, பாட்டிக்கு வெளியே போயிடுச்சுன்னு அடிக்கடி தொந்தரவு பண்ணாத, சரியா? சரி. ஹலோ, பாட்டி வெளியே போயிடுச்சு. வாழை பெருமல் இல்ல, அவங்க இன்னமும் பெட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்காங்க. குழப்ப வரதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை கொண்டு அவங்க ரூம்ல வச்சிரு. இந்த டூப்ளிகேட் சார். எஸ் சார்.
ப்ளீஸ் தேங்க்யூ. ஹலோ, பாட்டி வந்தாச்சு. ஹலோ, நம்ம ஒரிஜினல் பெட்டி இங்க இல்ல சார். ஒரிஜினல் பெட்டி அங்க அப்புறம் இருக்கும். மடையா பாட்டு உள்ள வந்தாச்சு, நீ ரூம் விட்டு வெளிய வா. செலவுக்கு பணம் வேணும்னு நீயாச்சும் சொல்லக்கூடாது, வெளியில போனோன்னு சொல்றீங்க. அதானே. ஏய், யார்பா நீ? ரூம் பை சார். ஓ, புதுசா? இன்னைக்கு தான் சார் வந்து சேர்ந்தேன். ஏன் யூனிஃபார்ம் போடல? வந்து 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 எங்களுக்கு தெரியாதா என்ன? கவலைப்படாத, நான் சொல்றேன். ஏய், இப்போதான் வேலையில சேர்ந்தேன்னு சொல்றான். அதுக்குள்ள ட்ரெஸ் எப்படி தப்பாங்க? அவன் அளவு எடுத்து தேவல் வர தைக்கணும்ல. கரெக்டா சொன்னீங்க சார். ஆமா, நீ என்ன ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்க? உட்கார இடத்துல கட்டி சார். என்ன நீ படுத்துக்க, நாங்க அப்புறம் வரோம். வேணாம் சார், நீங்க தான் காசு கொடுத்துருக்கீங்க, நீங்க தான் இருக்கணும். வர்றேன் சார். அம்மா வர்றோம்மா. ஆஹா, என்ன நட, என்ன வந்த? பாத்துமா. என்னது கால இது ஊறுது? கருப்பா பூச்சி. இங்கேயும் ஒரு பெட்டி இருக்கு. பெட்டியா? ஆமா, இங்கேயும் ஒரு பெட்டி. ஏய், என்ன செய்ய போற? நான் பெட்டி எடுக்க போறேன். வேண்டாம், நான் சொல்றதை கேளு, எடுக்காத. நான் எடுப்பேன். ஐயோ, எடுக்கிறாளே, அடி வாங்க போறாளே. அமுதா, அமுதா, இது அவங்க பெட்டி, அதான் நம்ம பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. ஐயோ, அதான் நம்ம பெட்டி, இது அவங்க பெட்டி. இல்ல, இதான் நம்ம பொட்டி, அதான் அந்த பொட்டி. நான் திறப்பேன். சரி, தோற. நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா? முதல்ல இந்த பெட்டி எடுத்துட்டு போய் அவங்க ரூம்ல வச்சிடுவோம். நான் ரூம்ல இல்லைன்னு சொல்லி மைக்கேல் கிட்ட இருந்து வந்த போன இன்னைக்கு சமாளிச்சாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பீட்டர். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த மங்கி இங்க வரவிடாம தடுக்கணும். எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? டோன்ட் வரி, அந்த பெட்டி இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயும் வெளியே போகல, போக விடவும் மாட்டேன். ஆனா எல்லா ரூம்லயும் பூந்து தேட முடியாது, ஏன்னா பப்ளிக் பிளேஸ். வேற வழி இருக்கு. ஜென்டில்மேன், எங்க தொட்டாலும் நிக்கிற மாதிரி கிக்கான ஒரு பொண்ணு இங்க வந்து ஆட போகுது. அவ உடம்பு பூரா ரூம் நம்பர் எழுதி இருக்கு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா அந்த கிக் உங்களுக்கு தான். முள்ளுதாடி, இன்னொரு விவரமா சொல்லு. உங்க ரூம் நம்பரை நீங்க டிக் பண்ணுனா. முள்ளுதாடி, உடம்பெல்லாம் இனிக்கும்னு சொல்றியே, அவளுக்கு என்ன சக்கரை வியாதியா? அவளுக்கு எந்த வியாதியா இருந்தா நமக்கு என்ன? நம்பர் எங்கன்னு கேளியா? முள்ளுதாடி, நம்பர் எங்கய்யா? உடம்பு பூரா. உடம்பு பூரான்னா அவ உடம்பு என்ன இமயமலையா? கண்டுபிடிச்சலாமா? கொஞ்சம் பேசிட்டு வரேன். பேசிட்டு வா. வாயா, இங்க வாயா. நான் கூட பயந்துட்டேயா. அம்மா கூப்பிட்டீங்களா? வந்துட்டாமா முள்ளுச்செடி. ஏயா பீட்டர், நீ என்ன மேனேஜ்மெண்ட் பண்ற? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். நீ சும்மா இருக்க மாட்ட. நேத்து ராத்திரி இந்த தம்பியை எவனோ அடிச்சு போட்டுட்டு பொட்டியை தூக்கிட்டு போயிருக்கான். போலீஸ கூப்பிடு. அம்மா, போலீஸ் எல்லாம் இங்க வர வேண்டாமா, ஹோட்டல் பேர் கெட்டு போயிடும். ஹோட்டல் பேர் இந்த மாங்கா ஊரு கெட்டு போறதுக்கு. இந்த தம்பி பொட்டிக்கு என்ன வழி? அந்த பெட்டி கூட நஷ்டம் நான் கொடுத்துறேம்மா. நஷ்டம் கொடுத்துருவியா? இந்திரா, இன்னும் ஏன்டா நீங்க தாடி வச்சிருக்க? இந்த 2 ரூபா போய் சேவ். இப்பெல்லாம் சேவிங் 5 ரூபாய். அது புல் தாடி தான். இந்த ஆட்டு தாடிக்கெல்லாம் 2 ரூபா தான். போடா. ஐயோ, டேய், நஷ்டம் தரேன்னு சொல்றேன். பொட்டிக்குள்ள கம்மியான தொகையா இருந்தாலும் நீ ஜாஸ்தியா சொல்லு. மாமா, அது ஏன் பெட்டி இல்ல, உங்க ரூம்ல இருந்து எடுத்த பெட்டி. ஐயோ, காரியத்தை கெடுத்துட்டியேடா. ஏன் மாமா? 5 கோடி ஆச்சேடா. ஐயோ சின்னசாமி, கோடியா? இல்ல 5 கேடி, இல்ல 5 பாடி, இல்ல 5 பணியாரங்க. அட என்னய்யா, இந்த பெட்டியை எங்க இருந்து எடுத்தோம்? துவாரகா, துலாப்பூர், துலாவூர் வைத்தியம்.
யாரு? அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா. அம்மா கை ரொம்ப வலிக்குதம்மா. என்னப்பா? கை உடைஞ்சிடுச்சுமா. எப்படி உடைஞ்சது? பாத்ரூம்ல குளிக்கும் போது வலிக்கு விழுந்துட்டோமா. உட்காரு உட்காரு. எப்ப உடைஞ்சது? இப்பதான். அப்படியா? இரு பாக்குறேன். இருப்பா, சொரணை இருக்கான்னு பாக்க வேண்டாமா? சொரணை இருக்கு, நான் போய் சிம்பு எடுத்து வந்துடுறேன். இரு. எடுத்த இடத்திலே வச்சிருவோம். என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன். என் கதையை நீ கேட்கலன்னா போயா நில்லையா? சூப்பர் கதை. படுக்கை அறையில் பரிதவித்த பதிவிரதை. அருமையான சப்ஜெக்ட். சொல்றேன், ப்ளீஸ் கேளு. சீக்கிரம் சொல்லி தொலையா. ஒரு பொண்டாட்டி, அவளுக்கு ஒரு கள்ள காதல. அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற ஒரு புருஷன். அவ தனி அறையில இருக்கிறா கள்ள காதலனோட. அப்ப பார்த்து டக் 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 டக். என்னது? அவ புருஷன் வந்துட்டான். கதவை திறந்த உடனே வாங்க அப்படின்னா கள்ளக்காதலன் பாத்ரூம்குள்ள மறைஞ்சிட்டான். புருஷன் நேரா ஹாலுக்கு வந்துட்டான். தப்பிச்சுட்டாங்க. காதலன் ஜன்னல் வழியா தப்பிச்சு வராண்டாவுக்கு வந்தான். புருஷன் அர்ஜென்ட் சமாச்சாரம், உடனே பாத்ரூமுக்கு போனான். இதான் டைம்னு பெட்ரூமுக்கு வந்துட்டான். இவன் ஹாலுக்கு வந்தான். அங்க இருந்து இவன் உள்ள போனான். இவன் வெளியே வந்தான். இவன் அண்டாவுக்குள்ள வந்தான். அவன் அஞ்சரப்பட்டிக்குள்ள மறைஞ்சிட்டான். இவன் அங்க வந்தான். இவன் அங்க போனான். ஒரே கன்ஃபியூஷன். இதான் சமயம் கள்ளக்காதலன் வெளியே ஓடிட்டான். புருஷன் டயர்டாகி படுத்துட்டான். எப்படி? கதையெல்லாம் நல்லா இருக்கு. என் பெட்டி கூடயா? இது என்னங்க பெரிய விஷயம்? இந்தாங்க. சாரி, இது போயா. என் பொட்டியை காணோம். ஐயோ, திருட திருட! என் பொட்டியை திருடிட்டு வர்றான். பொட்டியை திருடிட்டு வர்றான். நான் திருட இல்ல. விக்கி விக்கி விக்கியாவது கொக்கியாவது. ஏன்டா என் பொட்டியை திருடுவேன்? இப்பதான் தெரியுது உன் கதை. கதை உங்களுக்கு தெரியுமா? நான் தான் உங்களுக்கு கதையே சொல்லலையே, எப்படி தெரியும்? அதான் கையும் களவுமா பிடிச்சிட்டேனே. ஏண்டா கதை சொல்றேன் ரூம் ரூமா போய் பொட்டியா திருடுற? இருடா உன் முட்டி எலும்பு ஒடிக்கிறேன். என்னடா ஆதிபராசக்தி, எதுக்காக நான் செய்யாத வீண்பழியை என் மேல சுமத். ஆஹா, சூப்பர், அருமையான கரு கிடைச்சிருச்சு. கலக்கிறேன். கருவெல்லாம் கலக்காத, உள்ள பிடிச்சு போட்டுடுவாங்க. கேளுங்க, சூப்பர் நாட்டி என் கதையில ப்ளீஸ் கேட்டு போங்க. ஒரு அப்பாவி கதாசிரியன் ஓரளவுக்கு வசதியா இருக்கான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் கதை சொல்றான். ஒரு பொட்டி தகராறுல அந்த பழி அவன் மேல கண்ணா பின்னான்னு விழுது. அதனால 12வது மாடியில இருந்து கீழே விழுந்து செத்துட்டான். செத்ததுக்கு அப்புறம் ஆவியா அந்த பெட்டியை தூக்கிட்டு தெரு தெருவா அலைறான். கடைசியில உரியவங்க கிட்டயே பெட்டியை சேர்த்துறான். அட பாவி, நீ என்ன ஆவியா? ஆமா, இல்லங்க, ஒரு கதைக்காக சொன்னேன். எப்படி? சைக்கிள. தேங்க்யூ. அம்மா, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு. இந்த பெட்டி உங்கதானு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஏன்? இல்லைன்னா நீங்க செத்து ஆவியா இந்த பெட்டியை தூக்கிட்டு அலைய வேண்டியிருக்கும். ப்ளீஸ், சில்வர் ஜூப்ளி பின்னிடுறேன். என்னவே இப்படி சொல்லிட்டு போறான்? என் பொட்டி தானே. அடச்சை, பைத்தியக்கார பையன். என் பொட்டியை எனக்கு அடையாளம் தெரியாதா? திறந்து வேற பாக்கணுமா? திறந்துதான் பாப்பமே. என்ன பொட்டியை திறந்து அடிக்குது? இது நம்ம பொட்டி இல்லையே. அன்னைக்கு பெட்டியில பேசினாங்களே, அந்த பெட்டி இதுவா தான் இருக்கும். இதுல என்னமோ இருக்கு. நாம அமைக்க வேண்டியதுதான். உனக்கு ஒரு 10 ரூபா தரேன். இத வெளியே வந்து கொடு. எதுக்குங்க? அத வையா, இத புடியா. நல்ல நேரத்துல வந்தான். பாத்து பாத்து. ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரூம் ஏசி மிஷின் திருடிட்டு போறியே, உன்னுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஆமா, இந்த ஏசி மிஷின் என்ன விலை போகும்? 10,000 ரூபாய் போகும். உங்களுக்காக 7,500 ரூபாய் தரேன். உன்னுடைய மூளையை கேவலம் ஒரு 7,500 ரூபாய்க்கு தான் பயன்படுத்தணுமா? ஏன் 1 லட்சம் ரூபாய்க்கு பயன்படுத்தக்கூடாது? நான் என்ன மாட்டேன்னா சொல்றேன்? எவன் தர 1 லட்சம் ரூபாய்? நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை ஒழுங்கா முடிச்சு கொடுத்தா நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். என்ன வேலை சொல்லுங்க.
இந்த ஹோட்டல்ல ரூம் நம்பர் 608 இருக்கிற ஒரு பெட்டி எப்படியாவது கடத்தி கொண்டாந்து கையில கொடுத்த நான் உனக்கு பேசின தொகை 1 லட்சம் ரூபாயை உடனே தரேன். ஓகே ஓகே. உன்னைத்தையா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். எங்க கிராம கிராமமா அலையணுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீயே என்ன தேடி வந்துட்ட. வந்தது வந்த ஒரு சொட்டு விஷம் கொடுத்துட்டு போறியா? இது பாரு, மாசத்துல 20ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போ, சரியா? இப்ப போ. நான் டிஸ்சார்ஜ் ஆகணும்னா நம்ம வச்சுக்கலாமா? என்னத்த வச்சுக்கலாம்? நம்ம கல்யாணத்தை தான். ஓ, கல்யாணமா? நீ என்ன நினைச்ச? என்னென்னமோ நினைச்சேன். என்னென்னமோ நினைக்காத, நம்ம கல்யாணத்தை தான். எப்போ வச்சுக்கலாம்? ரமேஷ் கொஞ்சம் அதுயா ரமேஷ்? எங்க ஐயோ 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 அப்பா, நீ எங்க வர? ஐயோ. ஹலோ, என்னது? ஆவா? அட நீயா? இரியா வர்றேன். யாரங்காலும் தெரியாது அவனுக்கு. ஐயோ, வயிறு நீர் போகுது. என்னையா? வந்து காலு கீழே வந்துருச்சுமா. என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணலையே. ஐயோ, இரு வரேன். சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா, ஐயோ அப்பா வலிக்குது. சீக்கிரம் வாங்க. இந்தா மாத்திரையே போட்டுக்க. மாத்திரை ஊத்தி கொடுக்க கூடாதா? ஏன், கை நல்லா தானே இருக்கு. வலிக்கும். அவ்வளவுதான். நஷ்டமா வருஷம். ஐயோ, பொட்டி காணுமே. நல்ல வேளை தப்பிச்சோம். தப்பிச்சது இருக்கட்டும், விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் வா. என்ன சாமி, அந்த பொட்டிய கோட்டை விட்டு இப்படி அலையிறமே. அடிச்சு தும்சம் பண்ணி போடுவேன். யாருகிட்ட மோதுற? பாடுவா. சம்பந்தி, சம்பந்தி, யார் தெரியுமா?
நம்மள முதன்னு ஏமாத்துறானே அந்த வீங்கின பய மாதிரி இல்ல. அவன் வீங்கினானோ ஏங்கினானோ சின்னசாமி, அவன் கையில இருக்கிற பொட்டி அது அந்த பொட்டி மாதிரி இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க, அந்த பொட்டி அக்காத பொட்டி பேசிக்கிட்டே இருக்காது, அவனை புடிப்ப வாயா. ஐயா இது மூடி இருக்க. அட இதை விடு, படியில பாய்வான். என்னது பாயறதா? அட வேகமா பாஞ்சு புடிப்பையா. சொல்லையா பாயம் புண்ணியா. சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடுவாயா. ஸ்டார் ஹோட்டல்ல நடமாடுற கணவன்களே, உடனே படம் எடுக்கிற மாதிரி ஒரு கதை இருக்கு. பெனாதி பையன், எங்க கதையே நாரி போயிருக்குது. கதையா? ஏண்டா கதையாசிரியர்னா இப்படி பாட்டில் வச்சிருந்தா தான் உங்களுக்கு கற்பனையே வருமா? கதையா? இந்த வாங்கிக்க உண்டியில் வாயா. இப்படி வசூலாகுது, படம் எடுத்தா பிஞ்சிரும் போல இருக்கு. டேய் வீங்கிற பயல, அப்படியே உள்ள போ, இல்ல ஒரே அடி ரெண்டா தெரிச்சிருவேன். வெளிய வாடா. என்ன சின்னசாமி பயப்படுற? அவனுக்கு சவுண்ட் பலமா குடுக்குறாங்க. என்ன மிரட்டுற? நேத்து ராத்திரி தான் ஒருத்தன் காலை வெட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் அவனுக்கு தலை இல்லையா? தலையத்தை ஏற்கனவே ஒருத்தன் வெட்டிட்டு போயிட்டானே. ஸ்ரீமூதேவி முண்டத்தை வெட்டின முண்டம். செத்த போனத்தை உட்கார்ந்து இருந்து காலை பிச்சிட்டு மம்புட்டியா ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காயா? இவனை வெளியில நிறுத்தி பேசினா இப்படித்தான் வீரம் பேசுவான். ஒரே மிதி ரூமுக்குள்ள தள்ளியா. ஏங்க படுக்க சொன்னா படுத்துட்டு போறேன், இதுக்கு மிதிச்சு படுக்க சொல்லணுமா? கண்ணு முழிய தோண்டி விடுவான். ஏண்டா நீ படுக்கிறதுக்கா நாங்க ரூம் எடுத்து வச்சிருக்கோம்? நீ படுத்து பள்ளமா போச்சு, நாங்க படுக்கவே முடியாது. கேளியா? ஏடா போட்டி ஏன் பெட்டீங்க? அன்னைக்கு எங்க 2 பேரையும் ரிக்ஷாவில வச்சு நடுக்காட்டுல விட்டு வந்த எங்க வாயெல்லாம் நுர தள்ளி போச்சு. இன்னைக்கு எங்க பொட்டியவே தள்ளிட்டு வந்து ஓ பொட்டின்ற. இது ஒண்ணும் உங்க பட்டி இல்ல, எங்க பரம்பரை பட்டி. ஆமா, இவர் பெரிய ராஜராஜ சோழன் பரம்பரை. இவங்களுக்கு ஒரு வரலாறு. டாக்டாட்டி பயமாமா. இங்க பாருங்க, திருடங்கிறன்னு பேசாதீங்க. நான் என்ன வேணுமா திருடுனேன்? அப்ப திருடுறவெல்லாம் வேண்டாம்னாடா திருடுறான். ஒரு விபத்துல இப்படி ஆயிடுச்சு. என்னடா விபத்து? விபத்து நடந்த மாதிரியா இருக்குது. உடம்பு பொல்லாத உடம்பு. உடம்புல ஒரு இடத்துல கூட காயம் இல்ல. கம்பளாட்டி விபத்துல இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போ, இல்ல வைத்தியர்கிட்ட போ. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்? ஏடா விபத்து? அதனடா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? கதை சொல்ல போறேன். ஒரு நாள் எங்க தாத்தா இதாங்க நடந்தது. அடாடாடாடாடா, எப்பேற்பட்ட பரம்பரை. அவங்க அப்ப எப்படி உபதேசம் பண்ணி இருக்கான். அதுக்கு குலுங்கி குலுங்கி அழுது கண்ணீர் வேற விடுறானே. அது ஆனந்த கண்ணீரா. அருமையான கதையை நம்ம கிட்ட சொல்லிட்டானா, இந்த கதையை சொல்றதுக்கு தான் அந்த பக்கமா மூஞ்சி செவத் சைடுல திருப்பிட்டியா? டச்சே நான் கட்சி பிறந்த எடுத்து மூஞ்சி தொடைடா. ஒவ்வொரு அப்பனும் நாட்டுல தான் பிள்ளைங்களுக்கு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், நாட்டை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரியில சேரணும்னு சொல்லுவான். இவங்க அப்ப என்ன சொல்லி இருக்கிறான்? அடுத்தவன் மூட்டை உடைச்சு அதுல நீ பெரிய மேதை ஆகணும்னு சொல்லி இருக்கான். ஊருக்குள்ள இவன மாதிரி 10 புள்ளையும் 4 அப்பனும் இருந்தா ஊரே ஜெயில் ஆயிடுமே. அதனால நான் மாட்டிக்கிறல. என்னடா நாய இப்ப மாட்டிட்டே இல்ல? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எனக்கு தெரியாது. தெரியாம ஏன்டா திருடுறீங்க? இந்த பெட்டியை கொடுத்தா ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் தரம்னாரு. எவன்? சொல்லக்கூடாதுங்க, தொழில் ரகசியம். ரஷ்யாவும் இவனும் சேர்ந்து கூட்டா பிசினஸ் பண்றாங்க. அத சொல்லிட்டா நம்ம 2 பேரும் காப்பி அடிச்சு பெரிய ஆள் ஆயிடுவோமா? அட அறிவு கட்டவனே, உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னான்ல, அப்ப அந்த பொட்டிக்குள்ள அதுக்கு மேல எவ்வளவு இருக்குன்னு சிந்திச்சு பாத்தியா? அதுதானே. பெட்டி கணங்க பொட்டி காணமா? திருடன் கதையை சொல்லி நம்மள திசை திருப்பிட்டாங்க. பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ. என்னடா ஐயோ ஐயோ? நான் கையவே தூக்கல. கையை தூக்கலையா? இப்பதானே தூக்க போறேன். ஐயோ ஐயோ.